வீட்டில் ரொம்ப கஷ்டம் வச்சுன்னு எதுக்கு ஷோக்கியெல்லாம் வெளியே ரெடி பண்ணுறதுடைய உலகத்தை மாற்றுறதுடைய நம்ம மாறணும். நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அது நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம அப்பா அம்மா, நம்ம குடும்பம், நம்ம தான். அந்த மாதிரி நம்ம வீட்டில் எது எது இல்லையோ அதெல்லாம் வாங்கணும். அது வாங்கணுன்னா காசு வேணும். காசு வேணுமா இருந்துச்சுன்னா அதுக்கு வேலையை செய்யணும். ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, விஜய்து. பாபாரா பானிபூரி பம்பாய் தானே நீ தான் இந்த நகுமா நகுமா நகுமா. அந்த பாட்டு கேளுங்க. சேல்ஸ்மேனா வாட்ச்மேன் போனா அப்படி இல்லை, சேல்ஸ்மேனாக போனாலும் பரவாயில்ல, வாட்ச்மேனாக போனாலும் பரவாயில்ல, ஐடி கம்பெனி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த வேலைலாம் செய், ஆனால் வேலை செய். சும்மாவே ஓபி வச்சுன்னு அவங்கள பற்றி பின்னாடி பேசின்னு இவங்கள பற்றி பின்னாடி பேசின்னு அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லை. நம்ம குடும்பத்தில், நம்ம வீட்டில் சர்க்கரை இல்லை, நம்ம வீட்டில் கிச்சனில் சர்க்கரை இல்லை, பால் இல்லை, மிளகாத்தூள் இல்லை, அதெல்லாம் இல்லாத வெளியே வந்து அவனை பற்றி பேசுறது இவனை பற்றி பேசுறது அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்னென்ன இல்லையோ அதெல்லாம் வாங்கி போடணும். அதுக்கு காசு தேவைன்னா வேலை செய்யணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும். டைம் முண்டி வேஸ்ட் பண்ணவே கூடாது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சாவு பற்றி நினைக்கவே கூடாது, எப்போவுமே ஜாலியாக இருக்கணும். வாழ்க்கையில் எப்போவுமே முன்னுக்கு வர்றது தான் யோசிக்கணும், தவிர கெட்டு போகிறது, ஒருத்தனை கெட வைக்கிறது, ஒருத்தனை கீழே அமுக்கிறது, உன்னை அமுக்குறாங்கன்னு அந்த மாதிரி யோசிக்கிறது. நீ யோசிக்கிறது எல்லாமே பிரம்ம, அதில் நல்லது தான் நிறைவேறும், தவிர கெட்டது நிறைவேறாது. ஸோ அதுதான் எப்போவுமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது மட்டும் தான் யோசிக்கணும். எப்போவுமே அவங்க என்ன கீழே தள்ளுறாங்கோ, இவங்க என்னை கிடக்க வைக்கிறாங்கோ, நீயாக தான் கெட்டு போ, தவிர யாருமே இந்தாப்பா கெட்டு போப்பா அப்படிலாம் சொல்லவே மாட்டோம். எனக்கு எந்த லாங்குவேஜாக பேசுறதுக்கே வர மாட்டேங்குது. என்னத்தான் பண்ணுறது? அப்போது நம்ம தேடி போகிற பொண்ணை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்காது. நம்மளை லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். எப்படி இருக்குது தத்துவம்? இதெல்லாம் நாங்களாம் யோசனை பண்ணியிருந்து. ஃப்ரெண்ட்ஸ் வேணும் உலகத்தில், நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். உங்கள்கிட்ட பிடுங்கி சாப்பிட்ற ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. காசுனால வர ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போவுமே நிலைக்காது. எதுவுமே இல்லாத டைமில் போய் ஃப்ரெண்டாக வந்து பேசுகிறாங்க பார்த்தியா, அன்பாக வந்து உங்கள்கிட்ட அது